செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1200 கனஅடியாக தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 600 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக 600 அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடியதை அண்மைச் செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய்ஹரீஷ், தற்போது 1200 கனஅடியாக நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகளாம் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் சாம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக உபநீர்த்திற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். கனமழை முன்னெச்சரிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வரும் உபரிநீர் அளவானது 600 கனஅடியில் இருந்து தற்போது கூடுதலாக 600 கனஅடி உயர்த்தி மொத்தமாக 1200 கனஅடியாண்டு நீர் திறக்கப்பட உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது நீர்மட்ட உயரமானது மொத்தமாக 24 அடியில் 21.39 அடியாகும். மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கனஅடியில் 2957 மில்லியன் கனஅடியாக நீர் இருப்பு உள்ளது. மேலும் சென்னையின் குடிநீருக்காக தற்போது 165 கன அடி அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் 100 கன அடி உபரி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அமைந்துள்ள ஏரிகளின் விரைவாக நிரம்பி வருவதாலும் வானிலை மைய முன்னெச்சரிக்கை நடைபடி வரக்கூடிய மழை அளவு கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் நீர்பிடிப்பு பகுதியில் வகைப்பாடு மாற்றத்தினால மிக வெள்ள நீர் பெறப்பட வாய்ப்பு உள்ளதனால் நீர்த்தேக்கத்தின் வெள்ள கொள்ளளவை கூடுதலாக உயர்த்த வேண்டும் எனவும் நீர்த்தேக்க மட்டத்தினை 20.52 அடியாகவும் சொல்ல வேண்டும் என 75% கொள்ளளவு பராமரிக்க ஏதுவாக ஏரியில் இருந்து 1200 கன அடி நீர் வெளியேற்றப்பட உள்ளதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் 23 மாவட்டங்களில் மழை எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ள நிலையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த மழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டது. இதன் காரணமாகவே இந்த பகுதியிலிருந்து நீர் வரத்து அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீரானது 1200 கன அடி நீரானது திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரீஷ்.